Hello all. In today's session we are going to see unit 8, okay, which is nothing but human population and environment. Okay, so increased populationனால என்னென்ன என்விரான்மெண்ட்டுக்கு கெடுதல் வருது, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். அதில் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன லாஸ் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபாலோட் பை வந்து நம்ம வந்து பார்ப்போம், ஓகேவா? ஸோ பார்த்தோன்னா பாப்புலேஷன்ன்றது வந்து மக்கள் தொகை, ஓகே. ஸோ அது வந்து ஒரு இயர்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேரியண்ட்டாகவே இருக்குது, ஓகே. ஸோ நிறையா வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக அதுக்கு அவங்களுக்கு தேவையான திங்ஸும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு வீடு அது இது வேணுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், காடு அது எல்லாத்தையுமே அழித்து அங்கேயும் வந்து நம்ம வந்து வீடு கட்டிக்கிறோம். இதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன்ஸ் லெவல் கிடைக்கல, இப்போது நிறைய மழை வரலை, ஓகேவா? என்விரான்மெண்ட் மோஸ்ட்டாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு ரீசனே இதுதான். ஒரு பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால இவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து வேர்ல்டில் ஆகுது, ஓகே. 1780 வந்து 1 பில்லியன் பாப்புலேஷன்ஸ் இருந்துச்சு வேர்ல்டில். பட் அவங்க யுஎன்ஓ, ஓகே, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து லேட்டர் எஸ்டிமேட் பண்ணது என்னென்னா 2025 வந்து 8.15 பில்லியன் வரும், ஓகேவா? அதோட நெக்ஸ்ட் சென்ச்சுரி, எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரியில் வந்து அரௌண்ட் 10 பில்லியன் வந்துடும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து பாப்புலேஷனை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதையும், ஐ மீன் ரைசிங் பாப்புலேஷனை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதையும் வந்து ஃபர்தராக இந்த யூனிட்டில் பார்ப்போம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிறைய பாப்புலேஷன் எங்கே நிறையா வந்து வருதுன்னு பார்த்தோன்னா நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸில் தான், ஓகேவா? டெவலப்டு கண்ட்ரீஸு, லெஸ் டெவலப்டு கண்ட்ரி, அந்த மாதிரி இருக்கிறதோட டெவலப்பிங் கண்ட்ரீஸில் தான் வந்து நிறைய பாப்புலேஷன்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் மால்தசன் அப்படின்றவர் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா, பவர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து இஸ் இன்ஃபினிட்லி கிரேட்டர் தென் தி பவர் இன் தி எர்த் டு ப்ரொடியூஸ் சப்ஸ்டன்ஸ் ஃபார் மென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ பவர் ஆஃப் பாப்புலேஷன் இன்ஃபைனைட்லி கிரேட்டர், இன்ஃபினிட்லின்னு என்னது, கான் மெஷர், ஓகே, இவ்வளோதான்றது, இட் வில் கோ பியாண்ட், இல்லையா, போயிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபினிட்லி கிரேட்டர் தென் தி பவர் இன் தி எர்த், சோர்ஸ், ஓகே, நேச்சுரல் சோர்ஸ் இன் தி எர்த் டு ப்ரொடியூஸ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார் மென், ஓகேவா? ஸோ அந்த மால்தஸ்ன்றவங்க வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், ஓகே. So he was the first person to analyze and study about the population and give these, ஓகே. அதே மாதிரி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இன் தி ஜியாகிராஃபிக்கல் ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபுட்டு அதுக்கான தேவைகள் அது இன்க்ரீஸ் ஆகணும், இல்லையா? அதே மாதிரி அது வந்து அரித்மெட்டிக்கல் ரேஷியோவில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் வேரியேஷன் அமாங் நேஷன். ஸோ அதே மாதிரி ஒரு நேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வேரி ஆகிட்டு இருக்கும், ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரி, ஓகே. ஒரு கண்ட்ரீஸ்லேயுமே வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப வந்து மேஜராக ரொம்பவே வந்து வேரி ஆகும், ஓகே. ஸோ அதுதான் இப்போ பார்ப்போம். ஸோ though there is an overall increase in world population, the rate of increase varies greatly between developed country, less developed and developed country, okay. So world population is now growing by 1.7% annually, where it is 0.6% in developed country லே வருது. world population வந்து 1.7% ஆனுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதில் பார்த்தோன்னா நம்ம டெவலப்டு கண்ட்ரியில் வந்து 0.6% அவங்களுக்கே வந்துடுது, ஓகேவா? அதே மாதிரி லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் அமௌண்ட் ஃபார் அபவுட் 80% ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம், ஓகே. இப்போ இந்த மாதிரி ரொம்ப டெவலப் ஆகுது, இல்லையா, பாப்புலேஷன் க்ரோத். அதுக்கான ரீசன் என்ன? ஒருத்தவங்க ஒரு முன்னாடிலாம் வந்து ஓல்டு பீரியட்லலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு எல்லாமே நம்ம பார்த்தோன்னா தே வில் ஹாவ் ஸோ மெனி சில்ட்ரன்ஸ், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க நிறையா, ஓகேவா? ஸோ நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே. ஸோ 2 சில்ட்ரன்ஸோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்டைரக்ட்லி தே ஆர் சேயிங், ஓகே. ஸோ அது நல்லா படித்தவங்களுக்கு தே வில் அண்டர்ஸ்டாண்ட், படிக்காதவங்களுக்கு தே ஓன்ட், இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்து வந்து அதை வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஓகே.
ஸோ அதே மாதிரி வந்து ஒன் சில்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பு அந்த மாதிரி வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேயும் வந்து அதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ டெமோகிராஃபர் அப்படின்ற சேஸ் தட் தி மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் பாசிங் த்ரூ தி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் demographic transition which there will be a more birth இருக்கும் ஆனால் less death இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, with poor economic development and little or no advanced in மெடிசனாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஒரு லேக் ஆஃப் மெடிசன் கேர் இருக்கும், ஆனால் வந்து மோர் டெத்ஸாக காமனாக இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆனால் செகண்ட் ஸ்டேஜில் என்னென்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஓகே, மெடிசன் சர்ஜரி அதோட டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டெத்தை வந்து நம்ம மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, அப்போ என்ன ஆகும், பர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா லாங்கிவிட்டி ஆஃப் தி ஹியூமன் பீயிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது டியூ டு தி அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் தி மெடிசன் ஃபீல்டில். ஓகே, தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெமோகிராஃபிக் ட்ரான்சிஷன் வந்து most of the developed countries have reached birth rate will be curtailed by அவங்க அந்த birth rate எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, birth control measures வந்து அடாப்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபேமிலி லிமிட்டட் ஃபேமிலி நார்ம்ஸ். ஓகே, ஒரு ஒரு சில்ட்ரன் தான் 2 சில்ட்ரன் தான்ன்றது மாதிரி லிமிட்டட் பண்ணுறாங்க. வைஸ் பேரண்டல் கான்செப்ட் டு என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டு தி ஆப்டிமம் லெவல். ஸோ இதெல்லாம் வந்து சில டெவலப்டு கண்ட்ரீஸ்னால் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எனாமரஸ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன்னால என்னென்ன ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னா, இன்க்ரீஸ்டு கன்சப்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஓகே, ரிசோர்ஸஸ்ன்றது எல்லாமே தான். ஓகேவா, நிலம், நீர், நெருப்பு, அது எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, அந்த எல்லாமே வந்து நிறைய தேவைப்பட ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓவர் கன்சப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை. ஓகே, நிறைய தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நிறைய ஓவர் கன்சப்ஷன், லேண்டை நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டீஃபாரஸ்டேஷன், சாயில் எரோஷன், டீஃபாரஸ்டேஷன் பண்ணால் சாயில் எரோஷன் அதெல்லாம் வரும். அதே மாதிரி மாஸ் பாவர்ட்டி வந்து நிறையா, அதாவது வறுமை நிறையா வந்துடும். ரேபிட் அர்பனைசேஷன் ரிசல்ட்டிங் தி க்ரோத் ஆஃப் ஸ்லம்ஸ். ஓகே, அர்பனைசேஷன் ஆகிறதுனால நிறைய ஸ்லம் ஏரியா வந்து நிறையா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, பாவர்ட்டியாக இருக்க பீப்புளுக்கு தே ஓன்ட் அஃபோர்ட் ஃபார் அ பிகர் இது இல்லையா, ஹவுஸ் இல்லையா. ஸோ அப்போ நிறைய ஸ்லம்ஸ் வந்து நிறைய கிட்ட நெருக்கமான வீடுலாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இன்சஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் தி லெவல் டீலிங் டு தி புவர் குவாலிட்டி ஆஃப் லைஃபு. இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதனால் வந்து வேஸ்டேஜும் டேமேஜும் நிறைய அக்கறை ஆகும். இதெல்லாம் வந்து எனாமரஸ் இன்க்ரீஸ் ஆஃப் தி பாப்புலேஷனோட ரிசல்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஹெல்த். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஹியூமன் பாப்புலேஷன். இப்போ நம்ம வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஹெல்த்துக்கு போகிறோம். ஓகே, ஸோ ஏர்லியர் என்விரான்மெண்ட் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிசர்வ் ஆஃப் சானிட்டரி இன்ஜினியர்ஸ் அண்ட் ஹெல்த் ஆஃபீஸர். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் யார் ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணாங்கன்னா சானிட்டரி இன்ஜினியர்ஸும் ஹெல்த் ஆஃபீஸரும். ஓகேவா, next, the stable health of the people does not depend only on the number of doctor in hospital but also on the clean environment. ஓகே, அவங்க ரொம்ப ஸ்டேபிள் ஹெல்த் இருக்கிற பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டலோ டாக்டரோ நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்க சுற்றி இருக்கிற இடத்த அவங்க க்ளீனாக வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போவே அவங்க வந்து குட் ஹெல்த் வந்து அவங்க லீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக வச்சுக்கல, ஓகேவா, அப்படின்றப்போ நம்ம ஹியூமன் ஹெல்த் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகும். அதனால தான் மாஸாக வந்து நிறைய பீப்புள் வந்து டை ஆகிறாங்க. சடனாக வந்து நிறைய டிசீசஸ் வருது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து நிறைய, இப்போது நம்ம இருக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்க்குறது வந்து கோவிட் இல்லையா. ஸோ அதே மாதிரி முன்னாடி ப்ரீவியஸில் நிறைய நீங்கள் வந்து உங்கள் தாத்தாக்கிட்டேயோ உங்கள் அப்பாக்கிட்டேயோ அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்பப்போ நிறைய அந்த மாதிரி மலேரியா அந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி. ஓகே, ஃபைலேரியா, ஓகே, ஸோ மெனி டிசீசஸ் வந்து டைஃபாய்டு, இதெல்லாம் வந்து இதே மாதிரி இப்போ கோவிட் மாதிரியே தான் அதுவும் அப்போ வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட்லேயும் அந்த மாதிரி நிறையா வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயரியாஸ் கேன் பி ப்ரூவ் டிசாஸ்டர்ஸ் when accompanied by the malnutritionனால 15 lakh சில்ட்ரன்ஸ் வந்து டை ஆகியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ரிப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து குனியா வார்ம் அப்படின்றது வந்து ஒரு 8000 வில்லேஜ் இன் ராஜஸ்தான்லேயும் சென்ட்ரல் இந்தியாலையும் வந்து அந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மலேரியா, ஃபைலேரியா, இதெல்லாம் வந்து ஜப்பான்லேருந்து வந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து கோவிட் வந்து வூஹான், ஓகே, சைனாலேருந்து வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து நம்ம என்விரான்மெண்ட்னால ஹியூமன் ஹெல்த் வந்து நிறையா ஸ்பாயில் ஆகுது. இது எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபியூச்சர் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ஆல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மஸ்ட் இன்க்ளூட் ஹெல்த் ஆஸ்பெக்ட் ஆஸ் வெல். என்ன ஒரு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதில் நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகாத மாதிரி பண்ணணும். ஒரு இண்டஸ்ட்ரி கட்டினாலும் ஓகே, சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து
மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். ஓகே, டிசீஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஓகேவா, டிசீஸ் கண்ட்ரோல் வந்து ஐசோலேஷனில் மட்டும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து ஒரு கலெக்டிவ் எஃபெக்ட் தான். ஓகே, டாக்டராக இருக்கட்டும், ஹெல்த் எஜுகேட்டராக இருக்கட்டும், சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், மீடியா மேனாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸ், சோஷியோ எக்கனாமிஸ்ட்டு, அதர்ஸ் அண்ட் வி அஃப்கோர்ஸ். ஓகே, ஒரு கலெக்டிவாக தான் வந்து நம்ம இதை அவாய்ட் பண்ணமே தவிர தனியாக இருக்கிறதுனால போகும் அப்படின்றது வந்து நம்ம 100% வந்து வி கான் சே இட். ஓகே, நெக்ஸ்ட்டு human rights and the environment. Okay, so human rights is we have rights இல்லையா, human rightsக்காக சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் about environment. ஸோ UNO, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், எண்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் 2ல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அவங்க எதுக்கு அப்படின்னா இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி ஹியூமன் ரைட்ஸ் தான். ஓகேவா, ஸோ அண்டர் இட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் UNHRC ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் 1946 டிசம்பர்லேருந்து. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களோட டிக்ளரேஷன் என்ன, இவங்களோட மோட்டோ என்னென்னா ரைட் டு லிவ் அப்படின்றத இவங்களோட மோட்டோ. இவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கணுன்றத அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் ப்ரொடக்ட் பண்ணணும், சேவ் பண்ணணுன்றதுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. கல்டிவேபிள் லேண்ட்ஸ், விவசாயம் பண்ணுற நிலம் அது ஓகே ஃப்ரம் டு ப்ரொடக்ட் தி கல்டிவேபிள் லேண்ட்ஸ் ஃப்ரம் டேர்னிங் இன்டு ரெசர்ட், அது பாலைவனமாக மாறுறது தடுப்பாங்க. இந்த கன்வென்ஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அது மாதிரி இன்டர்நேஷ்னல் நாட் நேஷ்னல் ஓகே வேர்ல்ட் லெவல் கான்ஃபரன்ஸை க்ரியேட் பண்ணி எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் அந்த என்விரான்மெண்ட்டை பற்றி ஆக்டிவிட்டிஸ்ட் இருப்பாங்களே அவங்களெல்லாம் கூப்பிட்டு நிறையா பேசி அவங்கக்கிட்டே அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இதனால தான் வந்து UNEPயோட ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க வந்து சில டிராஃப்ட் டிக்ளரேஷன் வந்து 5 பார்ட்ஸ் வித் டோட்டல் 27 ஆர்டிகல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதில் மோஸ்ட்டாக என்னென்ன கவர் ஆகுது, இது வந்து நம்மளுக்கு வந்து லாஸில் வரும். ஓகேவா, all person have the right to secure, healthy and ecologically sound environment. All person have the right to freedom from pollution environment. All person have the right to protection and preservation of the air, social, water, sea, ice and flora and fauna. All person have the rights to safe and healthy working environment. All person have the right to information concerning the environment and the right to environmental human rights education. இது வந்து 5 பார்ட்ஸ்மா. இந்த 5 பார்ட்ஸ் வித் டோட்டல் 27 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து டிராஃப்ட் டிக்ளரேஷனாக வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பண்ணது யாருன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஓகேவா, இதெல்லாம் நம்மளுக்கு ஹியூமனோட ரைட்ஸ் இந்த தி கான்செப்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் என்னன்றது தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். வில் see the remaining thing in our next session. ஓகேவா, தேங்க்யூ.